இதான், இது மட்டும்தான். மல்லினா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். மல்லி 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 மல்லி. அத்தை மல்லிமாவை ட்ராப் பண்ணவோ பிக்கப் பண்ணவோ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ, சித்ரா அத்தைன்னு சொல்லுவியே, அவங்களா? அவங்க இல்லடி, கனடாலேருந்து இன்னொரு அத்தை வந்திருக்காங்க. அவங்க சொன்ன டாடா எல்லாமே கேட்பாங்க. அவங்களுக்கு மல்லிமாவை பிடிக்கவே பிடிக்கல, அதான் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. சே, உங்கள் மல்லியம்மா எவ்வளோ நல்லவங்க. அவங்கள ஏன் அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குதுன்னு தெரியல. எனக்கும் அதான் தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மீனு. அழாத வேண்பா, எல்லாம் சரியாயிடும். இப்போ நான் அந்த அத்தை தான் ட்ராப் பண்ணிட்டு போகிறாங்களா? ஆமாம். மல்லிமா பாவம் மீனு, அவங்கக்கிட்ட காசு கூட இல்லை. ஏன் உங்கள் டாடா கொடுக்க மாட்டாரா? இவ்வளோ நாள் கொடுத்தாரு. மல்லியம்மாவே எல்லா செலவுக்கும் பணம் எடுத்துப்பாங்க, செலவு பண்ணிட்டு மீதியே வச்சிருவாங்க. ஆனால் இப்போ ராஜ்யத்தை எல்லா காசையும் எடுத்து வச்சுக்கிட்டு எது வேணுனாலும் என்கிட்ட கையேந்துன்னு சொல்கிறாங்க. மல்லிமா ஏன் கையேந்தணும்? ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல? ஆமாம், உங்கள் மல்லியம்மா வேலைக்கு போக மாட்டாங்களா? எங்கள் அம்மா வேலைக்கு போகிறாங்க வேண்பா. அதனால எப்பவுமே எங்க அம்மா கிட்ட காசு இருக்கு. எனக்கு வேணுங்கிறதுலாம் எங்க அம்மாவே வாங்கி கொடுத்துருவாங்க. உங்க மல்லி அம்மாவும் வேலைக்கு போனா உங்க அம்மா கையிலயும் காசு இருக்கும்ல, யார்கிட்டயும் காசு கேட்க தேவையில்ல. மல்லிமா ரொம்ப பாவம் மீனு, வீட்டில் இருக்க எல்லா வேலையும் அவங்க தான் செய்கிறாங்க. ஆனால் நீ சொல்கிற மாதிரி வேலைக்கு போனால் தானே காசு கிடைக்கும். நான் மல்லிமா கிட்ட வேலைக்கு போகிறீங்களான்னு கேட்குறேன். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? சொல்லிடி, என்ன பண்ணணும்? உங்கள் அம்மா கிட்ட சொல்லி எங்கள் அம்மாவுக்கு ஒரு வேலை வாங்கி தரியா? என்ன வேணும்பா நீ இப்படி கேட்டுட்ட? எங்கள் அம்மா நிறைய பேருக்கு அவங்க ஆஃபீஸில் வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க. நான் கண்டிப்பாக எங்கள் அம்மா கிட்ட போய் சொல்லி உங்கள் மல்லி அம்மாவுக்கு வேலை வாங்கி தர சொல்கிறேன். தேங்க்யூ மீனு. அப்போனா உனக்கு நான் நிறைய சாக்லேட் வாங்கிட்டு வந்து தருவேன், சரியா? ப்ளீஸ் டி, என் மல்லிமாக்கு இந்த ஒரு ஹெல்ப் பண்ணு. என்னாச்சு டி? ஒன்றும் இல்லை மீனு. என்ன விஷயம் சொல்லுவேன்பா, நான் உன் ஃப்ரெண்டு தானே? இல்லடி, சாக்லேட் வாங்கணுன்னா கூட அத்தை கிட்ட தான் கேட்கணும். சாரி மீனு, என்னால் எதுவுமே வாங்கிட்டு வர முடியாது. எங்கள் அம்மா வேலைக்கு போய் காசு சம்பாரிச்சாதான் வாங்கி தர முடியும். நான் உங்ககிட்ட சாக்லேட் கேட்டேனா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ கவலைப்படாதடி. எங்கள் அம்மா கிட்ட சொல்லி உங்கள் அம்மாவுக்கு சூப்பர் வேலை ரெடி பண்ணி தர சொல்கிறேன், போதுமா? சரிவா, பெல் அடிக்க போது போகலாம். தேங்க்ஸ் மீனு. ராஜிமா, எங்க அவ? வீட்ல இருக்கிற மாதிரியே தெரியல. சூப்பர் மார்க்கெட்டுக்கு அமிச்சிருக்கேன். பணம் கரெக்டா கொடுத்து அமிச்சிருக்கேன். இப்ப மட்டும் இல்ல, மாமா வந்ததுக்கு அப்புறமும் இப்படியே வச்சுக்கணும். ஹே நில்லு. இந்த பொருள் எல்லாம் வச்சுட்டு வந்துடுறேன். ஹேய் நில்லுன்னு சொன்னல. நான் பாட்டுக்கு கூப்பிடுறேன், நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. பேக் எப்படி வை, பில்ல கொடு. என்னடி கோவம் வருதா? அடிமைக்கெல்லாம் கோவம் வரக்கூடாதே. இதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு நாங்க செக் பண்ணணும்ல. ஒருவேளை நீ வாங்காத பொருளுக்கெல்லாம் பில்ல போட்டு எடுத்துருக்கலாம்ல, அதான் செக் பண்றோம். ரஞ்சி செக் பண்ணு. மிளகா 1 கிலோ. எல்லாமே கரெக்டா இருக்கா? எல்லாமே இருக்கு. சரி, மீதி காசு கொடு. 10 ரூபாய் தாங்க மீதி. அததாமா கேக்குறேன். 10 ரூபானா கூட அது என் தம்பியோட உழைப்பு, ஏன் உழைப்பு, எங்க அப்பாவோட சொத்து. போற வர அண்ணன் காவடிக்கெல்லாம் இங்க இறக்க முடியாதுல்ல. குடு குடு.
தெரியாம தான் கேக்குறேன். 10 ரூபாய் தானேன்னு சொல்றியே, நீ என்ன பெரிய ராயல் ஃபேமிலில இருந்து வந்திருக்கியா? இந்த 10 ரூபாயை வச்சுதானே ஒரு நாள் சாப்பாடையே நீங்க சாப்பிடுவீங்க. ராஜிமா, இவ அண்ணி ஒருத்தி இருப்பா. அவ எல்லாம் சொல்லுவா. 10 ரூபாய் கூட இல்லாம குழம்பு கூட வைக்க வழி இல்லாம சாப்பாட்டுல உப்பு போட்டு கரைச்சு குடிச்சிருக்காங்களாம். அப்பேற்பட்ட ஃபேமிலில இருந்து வந்துதான் 10 ரூபாய் தானே அப்படின்னு சொல்றியா? 1 ரூபாய் நான் கூட நீ என்கிட்ட கேட்டு தாண்டி வாங்கணும். Milky Mist Paneer Tikka, Milky Mist Paneer Chili, Milky Mist Paneer 65. இதுதான். இது மட்டும்தான். Paneerna Milky Mist. Only Milky Mist. சாய்ஸே இல்லை. சான்ஸே இல்ல. பன்னீர்னா மில்கி மிஸ்ட். இதுதான். இது மட்டும்தான். Paneerna only Milky Mist. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.